ஆக்சுவலாக வந்து 3 லாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து ஜெயிச்சு கம்பேக் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த மேட்சஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ இந்த குட்டி குஞ்சன்ஸ் நேத்து வந்தவன் இன்னைக்கு வந்தவன் பேசுனீங்கன்னா சிறப்பாக செய்யப்படும். இதுக்கப்புறம் நாங்க அடுத்த வர மேட்சஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நல்ல கேப்டன்சி இருக்கதான் செய்யுது. பட் சஞ்சு சாம்சனை அட்லீஸ்ட் ஒரு தடவை கேப்டன்சி கொடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எங்களோட ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட். மேட்சஸ் இனிமே நல்லா போகணும்னா அட்லீஸ்ட் பிளேயருக்கு கொஞ்சம் வந்து அவங்களுடைய ஃப்ரீயா அவங்கள பிளே பண்ண விடணும், கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இனி வர மேட்சஸ் எல்லாமே நாங்கள் சிறப்பாக தான் பண்ணுவோம். இது வரைக்கும் பண்ணாது கொஞ்சம் ஏதோ ஸ்லோ டவுன் ஆச்சு. இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் எப்படி எகிரோன்னு மட்டும் பாருங்க. பட் அது எமோஷனில் வந்தது. பட் இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல்டிங்கு, ஓவர் டன் எங்கே யூஸ் பண்ணோன்னு கரெக்டாக யூஸ் பண்ணி அவரை இது பண்ணி குர்ஜிப் சிங்லேருந்தும் நல்லா போட்டாப்ல. நூர் அகமத் கேச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ பண்ணோம். மற்றபடி நம்ம 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கணும், 4 மேட்ச் தோக்குறோன்றதால என்னைக்கானாலும் பெஸ்ட் ஆடணும், தோத்தாலும் எஃபோர்ட் போட்டு தோக்கணும். சும்மா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் தான் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. இந்த டீம் அப்படியே மெயின்டைன் பண்ணி கலகிறோம். 6வது கப்பு வருதோ இல்லையோ என்னைக்குமே சிஎஸ்கே தான். வந்தா டபுள் சந்தோஷம். ஃபார் எவர் சிஎஸ்கே. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான், இதுதான் சிஎஸ்கே தான். சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். இதுக்கப்புறம் இனிமே வெற்றி மட்டும்தான். தோல்வி வந்தாலும் அதை கடந்து போயிட்டு நாங்கள் எப்பயுமே சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், வேற எங்கேயும் கிடையாது. அதாவது ப்ரோ இப்போ எம்ஜிஆர் எப்படி ஃபர்ஸ்ட் 3 அடி வாங்குவார், அதுக்கப்புறம் தான் அடிக்க திரும்பி கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் 3 தோல்விகளை நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்தது ஜெயிக்க முதல் அடி எடுத்து வச்சிருக்கோம். இனி சாதனைகள் படைப்போம். இங்க பாத்துங்க 5 ஸ்டாருங்கிறது வெறும் ஸ்டார் கிடையாது, 5 கப்பு. இந்த 5ஓட சேர்த்து அடுத்த வருஷம் நான் இதே மேட்சுக்கு வர்றப்போ இந்த 5ஓட சேர்த்து ஒன்று 6வதா இருக்கும். வெற்றி நிச்சயம். கான்பிடென்டா இருங்க. நன்றி, வணக்கம். ப்ரோ மேட்ச் நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி சூப்பராக இருந்தது ப்ரோ. நம்ம சஞ்சு சாம்சன் செஞ்சுரி போட்டாரு. சூப்பர். எல்லாமே வந்து 3 மேட்ச் தோத்ததுனால சிஎஸ்கே அவ்வளோதான், 10வது இடம் தான், இதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க, வேஸ்ட்டு அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க மேட்சை. செஞ்சுரி யார் போட்டது ஃபர்ஸ்ட்? சஞ்சு வேற லெவலு. தோனி இடத்துல இப்போ அவர் வந்து ஆடுறாரு. விக்கெட் நம்ம ஓவர் டர்ன் பயங்கரமாக எடுத்தாரு. பவுலிங்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. சூப்பராக இருக்கு. ஆயுஷ் மாத்திரை எல்லாம் குட்டி பையன் வேற லெவலில் ஆடுறான். இதுக்கப்புறம் சிஎஸ்கே தான். இப்போதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் பிகினிங். இதுக்கப்புறம் படிப்படியாக டாப்ல ஒன்று. நாங்கள் மேலே இருந்துட்டு கீழே வர்றவங்க இல்லை ப்ரோ, கீழே இருந்துட்டு மேலே காட்டுவோம் ப்ரோ. நாங்கள் எல்லாத்தையும் இந்த வாட்டி கப்பு இந்த 5 இல்லை, மேலே 1 எக்ஸ்ட்ரா போட போகிறோம் ப்ரோ இந்த வாட்டி. பாருங்க சிஎஸ்கே மேட்ச் நல்லா இருந்துச்சு. தோனி தான் இல்ல, தோனி இல்லங்கறதா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. ஜாமி இஸ் தி பெஸ்ட் டுடே. சஞ்சு ஆல்சோ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மேட்ச் ஜெயிச்ச பிறகு நல்ல கம்பேக்கா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓஜி டீம் திருப்பி நிறைய வின்னிங் நிறைய எதிர்பார்க்கறோம். இல்ல போதும். இது நல்ல விக்டரி. இது மொமெண்டம் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அடுத்த வர மேட்ச் எல்லாமே போனா நல்லா இருக்கும். இப்பதான் கரெக்ட் காம்பினேஷன் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. பேட்டிங் இன்னும் ருத்ராஜ் மட்டும் நல்லா பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். மேட்ச் சரியான மேட்ச்னே. ஓவர் டர்ன் கலக்கிட்டாருனே. லாஸ்ட்ல சமயத்துல கலக்கிட்டாருனே. சும்மா தெறிக்க விட்டாருனே. ஓவர் டர்ன் சரியா. சிஎஸ்கே வெறித்தன